பங்களாதேஷ் இந்திய உறவு அப்படிங்கிறது புதிய அத்தியாயத்துக்குள்ள நுழையுது. அது என்னங்கிறதா விரிவா பார்க்க போறோம். தாரிக் ரஹ்மான் பதவியேற்பு, அதை தொடர்ந்து வாழ்த்து, அதுக்கு அடுத்து அங்கிருந்து வந்த செய்தி, இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்தியா பங்களாதேஷ் உறவு அப்படிங்கிறது நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சுத்தி உள்ள எல்லா பயல்களை காட்டிலும் பங்களாதேஷ் ஒரு பெரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்துச்சு. காரணம், சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே நம்ம தான். ஷேக் ஹசீனா இருக்கிற வரையும் அசைக்க முடியாது அப்படின்னு கூடவே ஒரு லைனை எல்லாருமே சேர்த்து எழுதுவார்கள். ஷேக் ஹசீனா எக்ஸிட் ஆயிட்டார்கள். அசைக்க முடியாது அப்படிங்கிறது எக்ஸிட் ஆனவுடனே அசைச்சலாம் இல்லை, அஸ்திவாரமே ஆட்டங்கன்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, பங்களாதேஷ்னு ஒன்று உருவானதே இந்தியாவை எதிர்க்க தான் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேசிக்கிட்டு திரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இந்த யூனிஸ் பையில கொண்டு வந்து விட்டுப்புட்டு பைடன் பண்ண அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. யூனுஸும் இஷ்டத்துக்கு ஆடி தள்ளிட்டாரு. ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரையும் பைடன் ஆடின அந்த ட்ராக்ல ஆட விரும்பல. அதனால பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இவ்வளவுதான், சிம்பிள். பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவை வெளியேற்றணும். அதுல ரெண்டு கட்சி, அமெரிக்காவோட இருபெரும் ரெண்டு கட்சிகளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா அதிபர்களோட ஸ்டைலு மாறுபடுது. ட்ரம்ப்பை பொறுத்தவரை யூனுஸை வச்செல்லாம் நான் வேலை வாங்கணும் தேவையே இல்லை. எலெக்ஷன் வரட்டும், அந்த நாட்டுல வேற யாரையாச்சும் கொண்டு வந்து ஆக்கிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்டைல் வரவும் யூனுஸ்க்கு பேக்கப். யூனுஸ் ஒன்றும் ஒரு பெரும் அரசியல் தலைவர் கிடையாது. ஊரு பூரா பிரச்சாரம் பண்ணி பெரிய அளவுல இழந்ததை மீட்க போறாரு அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த ஆள் எதையுமே இழக்கல. அந்த ஆளுக்கு நோபல் கொடுத்து தயார்படுத்தி வச்சிருந்தாங்க. எதுக்கு? இப்படி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைக்கு யூஸ் பண்ணலான்னு கரெக்டா தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அந்த ஆளு ஆடு ஆடுன்னு ஆடினா இப்ப அமெரிக்காவுக்கு திரும்பி போயிடுவான், இல்ல ஐரோப்பால எங்கேயாச்சும் போயிடுவான். எங்க போனாலும் அமெரிக்க உறவையும் யூனுஸையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா அமெரிக்கால உள்ள பல லாபி செய்யற குழுக்களோட யூனுஸுக்கு நெருக்கமான பழக்கம் இருக்கு. இல்லாட்டி நோபல் கிடைக்குமா? இந்த ஆளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அது ஒரு விஷயம்னு ட்ரம்ப் கேட்கிறாரே, அதான் ஆச்சரியமா இருக்கு. சரி, இருக்கட்டும். இப்ப அங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த நம்ம கேட்காம இருக்க முடியாது. அவனுங்க வேணா சொல்லாம இருக்கலாம், நம்ம கேட்டுதான் ஆகணும். எலெக்ஷன் நல்லபடியா நடந்துச்சாப்பா? ஊர் உலகத்துல எலெக்ஷன் நடந்தா வந்து சர்டிபிகேட் கொடுப்பியே அண்ணே அமெரிக்கா, இதுல எலெக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா மிகப்பெரிய கலவரம். ஒரு பக்கம் கலிதாஜியாவோட பார்ட்டி, அவர்கள் இப்ப இல்ல, இனிமே தாரிக் ரஹ்மான் தான். இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது ரெண்டு டிவிஷன் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அங்க உள்ள ஜமாத்து குரூப், இன்னொன்னு மாணவர் அமைப்பு. அவனுங்க தான் சூப்பர் ஸ்டார் பங்களாதேஷை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா, ஷேக் ஹசீனா விரட்டி விட்டு நின்னாங்க. அப்படி விரட்டி விட்டு நிக்க தெரிஞ்சவனுங்களுக்கு நின்னதுக்கு அப்புறம் வரக்கூடிய சிக்கல்களை சந்திக்க தெரியல. ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்ச உடனே மாணவர் அமைப்புல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆட்களுக்கு, தலைவர்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சு தந்துட்டாங்க. மீதி தலைவர்கள் அந்த டிக்கெட்டை கிழிச்ச வேகத்திலே தெரிச்சு ஓடிட்டாங்க. எலெக்ஷன் ஒரு டஃப்பான போட்டி. யாருமே எதிர்பார்க்காம ஜமாத்துக்கும் காலிதாஜி பார்ட்டிக்கும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இத பெரிய அளவுல அங்க உள்ளவனுங்க ஒரு பய எதிர்பார்க்கல. ஆனா இவனுங்களுக்கு அரசியலே தெரில அப்படிங்கிறது அந்த ஸ்பாட்லயே நிரூபணம் ஆயிருச்சு. அவனுங்களுக்கும் தெரில, யூனுஸுக்கும் தெரில. அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், மாணவர் அமைப்பு பெரிய பிரசன்ஸை கொண்டு வர முடியாது. காரணம் செல்வாக்கான்னு கேட்டா செல்வாக்கெல்லாம் இருக்கு. உண்மையை சொல்லப்போனா அவனுங்க ஈஸியாவே ஜெயிச்சிருக்கலாம், இல்ல எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்துருக்கலாம் அரசியல் தெரிஞ்சிருந்தா. பல இடங்கள்ல போட்டியில ஒரு வழியா கலிதாஜி அவர்கள் பார்ட்டி வெற்றி. இந்த வெற்றி அப்படிங்கிறது செல்வாக்கா அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவோட விருப்பம் இவர்கள் தான். இந்த காடை தான் அமெரிக்கா எடுத்துட்டான், அந்த காடுக்கு தான் பரிசு விழுகும். ஆனா அக்ரெசிவா லாட்டரியை விற்கிறது, குழுக்கள் நடத்துறது, வாங்கினவன் பூரா அவன் சென்டிமெண்ட்டை படி வேண்டிக்கிறது, இந்த அக்கப்போர் எல்லாம் நடக்கும். கடைசியில பார்த்தா எண்ணிக்கை பிரிண்ட் ஆகும்போதே ஒரே ஒரு பேப்பரை மட்டும் உருவி வச்சிருப்பாங்க. அந்த பேப்பரை கரெக்டா அந்த குழுக்கள் பெட்டியில இருந்து தூக்கி காட்டிடுவாங்க. அதுதான் அங்க நடந்திருக்கு. அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. சரி, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன அப்படிங்கிறதா, இந்தியாவை பொறுத்தவரை இவரை வரவேற்றிருக்கோம். முதல் ஆளாவே நம்ம வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கோம். அவருமே நன்றி தெரிவிச்சிருக்கார். இன்னும் சொல்ல போனா அடுத்த கட்டமா பதவியேற்புக்கு சுத்தி உள்ள நாடுகளை எல்லாம் கூப்பிடுறதாக ஒரு பிளான்லாம் வச்சிருக்காங்க. சுத்தி உள்ள நாடுகளை எல்லாம் கூப்பிடுறது அரசு தலைமையவே கூப்பிடணும் அப்படின்னு விரும்புறாங்க. அந்த அளவுக்கு பங்களாதேஷ் பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. சம்பந்தப்பட்ட ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னா வெளியுறவுத்துறையில இருந்து மூத்த அதிகாரிகள் போலாம், இல்ல அமைச்சரே போலாம், இல்ல அப்படின்னா அங்க உள்ள தூதரக அதிகாரிகளே போலாம். பெரிய ஹெவி வெயிட்டான ஆட்கள் போவார்களா அப்படின்னு கேட்டா போக தேவையில்லை.
ஆனா ஆசிய பகுதி அப்படிங்கிறது கடுமையான ஹீட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால எதுவும் நடக்கலாம், அதை நம்ம விட்டுருவோம். அப்ப கலிதாஜியா பார்ட்டி அவரோட பையன் இணைந்து பயணிப்பாரா அப்படின்னு கேட்டா, இணைந்து பயணிக்கிறாரோ இல்லையோ, தாரிக் ரஹ்மானை பொறுத்தவரை யூனுஸ் மாதிரி ஒரு தற்குறித்தனத்தை, அரசியல் தற்குறித்தனத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், இவர் லண்டன்ல கொள்ள நாளாவா மறைஞ்சிருந்தாரு. ஷேக் ஹசீனா இருந்த வரையும் லண்டன்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு. டக்குன்னு இவ்வளவு வருஷம் கழிச்சு கிடைச்ச இந்த விவகாரங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா சுத்தி உள்ள நாடுகள்கிட்ட அமுக்கி தான் வாசிக்கணும். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு விசுவாசத்தை காட்டணும். இதான் சிம்பிளான லாஜிக்கு. இந்த லாஜிக் படி அவரும் போவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நன்றி தெரிவிக்கிறது. இந்த லாஜிக் படி போவாருன்னு ஒரு நம்பிக்கை இல்லாம டெல்லி வாழ்த்தே தெரிவிச்சிருக்காது. அதே சமயம் எல்லாரும் கூட ஒரு அமெரிக்காவுக்கு கூடுதலா 75% அப்படின்னு கொடுத்துருவாரு. அதுக்கடுத்து 25%த்துல யார் அப்ப பலமா இருக்கார்களோ சீனா, இந்தியா அப்படின்னு அந்த ரேஷியோவை கொஞ்சமா கூட்டி குறைச்சிக்குவார்கள். ஒரு 0.5, 1.5 அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கிற மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு அவர் இப்போதைக்கு தயாரா இருக்கார். ஆனா அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் தலைவர்கள் மனம் அப்படியே வேற ஒரு அவதாரம் எடுக்கும். அந்த அவதாரம் எடுத்தா இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பேசிக்கான பிளான்ல இருந்து மாறி போயிடுவார். பிளானை அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணி அதுல அவர் மைலேஜ் எடுக்கிறாரா என்னங்கிறது அவரோட தலையெழுத்தை பொறுத்து. காரணம், ஷேக் ஹசீனா பெரிய அளவுல இவ்வளவு தூரம் எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். அமெரிக்காவுக்கு தீவை தரமாட்டேன்னு சொன்னதுதான். அதை அண்டர் கிரவுண்ட்ல சொல்ற வரையும் விஷயம் பெருசா இல்லை. வெளிப்படையா வந்து அறிவிக்கும் போது விஷயம் பத்திக்குது. அவர்கள் வெளிப்படையா அறிவிச்சதுக்கு காரணம் என்னன்னா, எலெக்ஷன்ல ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுத்தார்கள். அந்த தொல்லைகளை மீறி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதை பொதுவெளிக்கே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சார்கள். அப்பதான் அடுத்த எலெக்ஷனை நம்மளால ஸ்மூத்தா அணுக முடியும் அப்படின்னு. எங்க அடுத்த செகண்டே புரட்சி வெடிச்சிருச்சு நாட்டுல. அதனால அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் அதிகார போதை ஏறுச்சு அப்படின்னா ஷேக் ஹசீனா மூஞ்சி வந்துச்சுன்னா தெளிஞ்சிரும். இதை தாண்டி நமக்கு இனி பங்களாதேஷ் விவகாரத்துல கூடுதலான செலவு, ஃபோக்கஸ் இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் இருக்காது அப்படின்னு இப்போதைக்கு நம்பலாம். காரணம் என்னன்னா, அடிப்படையில இந்த ஆள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும், அல்லது இப்போதைக்கு உட்காந்து யூனுஸ் 2 வருஷத்துல அடிச்ச கொள்ளைய நம்ம 20 வருஷம் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா ஒரு ஸ்மூத்தான வண்டியை ஓட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. புயோ முயோன்னு கத்துன முயசுவே இப்ப அமைதியா வண்டி ஓட்டலையா? அதனால பங்களாதேஷ் தலைவலிகள் தீருது. அந்த தலைவலிகள் தீரும் போது கூடுதலா பெர்சன்டேஜ் எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதே சமயம் அந்த இடத்துல இன்னொரு பிரச்சனைக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஆயிரும். அமெரிக்க பிரசன்ஸ் தாறுமாறா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியா வண்டி ஓட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா சீனாவை நோக்கி போகும், நம்மளை நோக்கி வரப்போறது கிடையாது. நமக்கு அமெரிக்காவுக்கு எந்த பெரிய பஞ்சாயத்தும் கிடையாது. வாக்கியா தகராறு, வரப்பு தகராறு, நீ பெரியாள் நான் பெரியாள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அண்ணன் அமெரிக்கான்ட்டு நம்ம பாட்டு கூலா போயிடுவோம். நீங்க தாங்க போறீங்க, என்னமோ அரசாங்கமும் போற மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனை என்ன அப்படின்னா, அமெரிக்கா சீனாவை நோக்கி போகும்போது நீயும் வா அப்படின்னா, இல்லடா நான் பேக் சப்போர்ட் மட்டும் தரேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டேன். இல்லடா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாலும், இல்ல உன் ஜிடிபில இருந்து இத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கிட்டு யுத்தத்துக்குள்ள வா அப்படின்னா, இல்லடா முடியாது அப்படின்னா அதுக்கும் ப்ரெஷர் பண்ணுவேன். சரி அதையுமே ஒத்துக்கிறோம் அப்படின்னா, இவ்வளவு ஒதுக்கி இந்த ஆயுதத்தை எங்க வாங்க போற, ரஷ்யா கிட்டயா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட வாங்கிக்க. இல்லடா முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுவார்கள். சரி வாங்கிக்கிறோம் அப்படின்னா விலையும் கொள்ள விலை சொல்லுவான். டேய், ஊர் உலகத்துல அதே டெக்னாலஜியை தான்டா விற்கிறாங்க, ஆனா நீ அவனை காட்டுல 1000 மடங்கு விலை சொல்றியடா அப்படின்னா, இல்ல வாங்கிக்கம்மா. சரி அதுக்கும் ஒத்துக்கிட்டு ஒரு நாடு போகுது அப்படின்னா ரிமோட்டை வச்சுட்டு டிவியை மட்டும் கொடுப்பேன். அப்படிதான் ஃபைட்டர் ஜெட்டையே கொடுக்குறேன். இந்த அக்கப்போருக பூரா வந்து தொலையும். இந்த அக்கப்போர்களை பூரா சமாளிக்கிறது பங்களாதேஷ் விவகாரத்துல இவ்வளவு நாள் எப்படி எஃபர்ட்டை போட்டோமோ அதை அப்படியே ரிவர்ஸா அண்ணன் அமெரிக்காட்டையும் போடணும். போடுறதுக்கு டெல்லியும் தயாராயிருச்சு. அதனால பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள பம்ப் ஆகும். நம்ம இங்க விரிவா பார்ப்போம் எப்பவும் போல.